கலங்காது கண்ட வினைக்கண் துலங்காது தூக்கம் கண்டிருந்த செயல் என்கிற திருக்குறளோடு மத்திய நிதிநிலை அறிக்கையை மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் இன்று தாக்கல் செய்திருக்கிறார். இந்த நிதிநிலை அறிக்கையில் இந்திய குடிமக்கள் எதிர்பார்த்த சாதக பாதக அம்சங்கள் எப்படியெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன, பாதக அம்சங்கள் எப்படியெல்லாம் தீர்க்கப்பட்டிருக்கின்றன என்பது குறித்த பல்வேறு ஐயங்களும் சந்தேகங்களும் விவாதங்களும் பல்வேறு தளங்களில் நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் புதிய தலைமுறையும் இந்த நிதிநிலை அறிக்கையை பற்றிய பல்வேறு சாதக பாதக அம்சங்களை அலசிருக்கிறது. அதற்காக இந்த சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் பங்குவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பாலு இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அதே போன்று பல்வேறு சிறப்பு விருந்தினர்களும் இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். முதலாவதாக திரு சிட்டி பாபு கிரடாய், அதாவது ரியல் எஸ்டேட் துறையில் பிரசித்தி பெற்ற கிரடாய் நிறுவனத்தைச் சேர்ந்த திரு சிட்டி பாபு நம்மோடு இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கிறார். அதே போன்று ஹுண்டாய் நிறுவனத்தைச் சேர்ந்த திரு சேதுராமன் இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அதே போன்று நாஸ்காம் நிறுவனத்தைச் சேர்ந்த திரு புருஷோத்தமன் நம்மோடு இங்கே இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அதே போன்று நாராயணமூர்த்தி சவேரா ஹோட்டல், அதாவது சவேரா ஹோட்டல் நிறுவனங்களுடைய கார்ப்பரேட் சேல்ஸ் ஆபீசராக இருக்கக்கூடிய திரு நாராயணமூர்த்தி இந்த சிறப்பு வார்த்தைக்கு வந்து கொண்டிருக்கிறார். பல்வேறு விஷயங்கள் இந்த தருணத்தில் இந்த தளத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கின்றன. மத்திய நிதிநிலை அறிக்கை என்பது பொதுவாக சாமானியர்களுக்கு அப்பாற்பட்டு இருந்த காலகட்டங்கள் மாறி தற்போது ஒவ்வொரு குடிமகனையும் பாதிக்கக்கூடிய அளவில், ஒவ்வொரு குடிமகனும் விவாதிக்கக்கூடிய அளவில் இந்த நிலை என்பது மாறி இருக்கிறது என்பது சமீப வருடங்களாக ஏற்பட்டக்கூடிய முன்னேற்றம். பல்வேறு விஷயங்களை அடுத்த ஒரு நேரத்தில் பேச இருக்கிறோம். முதலாவது பத்திரிகையாளர் பாலுவிடம் கேட்கலாம். திரு பாலு, இப்போ இந்த நிதிநிலை அறிக்கை ஒட்டுமொத்தமாக கடந்த 10 ஆண்டுகள்ல இந்த நிதிநிலை அறிக்கையோடு ஒப்பிடும் போது இந்த நிதிநிலை அறிக்கை பற்றி உங்களுடைய முதல் கருத்து என்ன? இதனுடைய பின்னணியை பார்க்க வேண்டும். இது வந்து 8வது பட்ஜெட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பிரசன்ட் பண்றாரு. 2014 எலெக்ஷன் வரப்போது, ஜெனரல் எலெக்ஷன் வருங்க. உங்களுக்கே தெரியும், இந்திய பொருளாதாரம் பெரிய சரிவை அடைந்து இன்று விழுந்து கிடக்கிறது. இந்த விழுந்து கிடக்கிற பொருளாதாரத்தை நிமிர்த்தி நிற்க வேண்டும், சேவிங்ஸை வளர்க்க வேண்டும், இன்வெஸ்ட்மெண்டை வளர்க்க வேண்டும் என்ற திரும்பி வளர்ச்சி பாதையில் இந்திய பொருளாதாரத்தை செலுத்த வேண்டும் என்ற ஒரே ஒரு கண்ணோட்டத்தோடு இந்த பட்ஜெட்டை தயார் செய்துள்ளார். ஒரு 2-3 மாசமா நீங்க அவருடைய ஸ்டேட்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா, ஃபாரின் இன்வெஸ்டரை அட்ரஸ் பண்றதா இருக்கட்டும், இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாரையும் அட்ரஸ் பண்றதா ஒரே காரணம் சொல்ற, 2 காரணம் சொல்றாரு. ஒன்னு வந்து, நான் வந்து ஒரு பொறுப்பான பட்ஜெட்டை கொடுப்பேன், எனக்குள்ள ஒரு ரெட் லைன் வரைந்துள்ளேன், அதாவது ஒரு சிவப்பு கோடு இருக்கேன், லக்ஷ்மண் ரேகா மாதிரி, அதை தாண்டி போக மாட்டேன். பிஸ்கல் டெபிசிட் 5.3% நெக்ஸ்ட் இயர் அதுக்குள்ளதான் இருக்கும். அதை தாண்டி அடுத்த வருஷத்துக்கு 4.8, இந்த வருஷம் 5.3, அடுத்த வருஷம் 4.8, இது மாதிரிலாம் அவருக்குள்ள ஒரு வரைமுறைகளை வைத்துக் கொண்டுதான் இந்த பட்ஜெட்டை தயார் செய்தார். ஸோ என்னுடைய முதல் பார்வை என்னன்னா, இந்த பட்ஜெட் வந்து ஒரு பொறுப்பான பட்ஜெட்னு சொல்ல வேண்டும். அவர் நினைச்சிருந்தா நீ பாப்புலிஸ்டா போய் எலெக்ஷன்ல ஃபார்ம் லோன் வைவர்லாம் கொடுத்த மாதிரி பாப்புலிஸ்டா போயிருக்கலாம். ஸோ தெர் ஆர் 1 or 2 மெஷர்ஸ் பாப்புலிஸ்டா இருந்தா கூட பொதுவாக இது ஒரு பொறுப்பான பட்ஜெட் தான். இன்னைக்கு இருக்கிற நாடு பல சவால்கள் நினைப்பே ஒரு பொறுப்பான பட்ஜெட்டை கொடுத்திருக்கிறார் தான் நினைக்கிறேன் நான். கண்டிப்பா, அதாவது தேர்தல் நெருங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஜனரஞ்சமாக மக்களை கவரக்கூடிய பல்வேறு சலுகைகள் இடம்பெறக்கூடிய பட்ஜெட்டா இருக்கும் எதிர்பார்த்தும் அந்த எதிர்பார்ப்புகள் பொய்யா இருக்கு அப்படிங்கிற ஒரு தரப்புல சொல்லப்பட்டாலும் அதை நீங்க வரவேற்கிறீங்க. தொடர்ந்து பல்வேறு தரப்பிலும் பல்வேறு வாதங்கள் எழுப்பப்படுகின்றன. குறிப்பாக இந்த பாப்புலிஸ்டிக் என சொல்லப்படக்கூடிய ஜனரஞ்சகமான பட்ஜெட்டாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது இல்லை. அது எந்த அளவுக்கு சாமானிய மக்களுக்கு சாதக அம்சங்களை ஏற்படுத்தும் அல்லது தொழில்துறையினருக்கு எந்த மாதிரியான சாதக பாதக அம்சங்களை ஏற்படுத்தும் என்பது பற்றி பேசலாம். திரு சேதுராமன் நம்மோடு இருக்கிறார். குறிப்பாக இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது கார் தயாரிப்பு போன்ற நிறுவனங்களுக்கு இந்த பட்ஜெட் எப்படி இருக்கிறது? இதை தாண்டி ஒரு தொழில்துறையை சேர்ந்தவர் முறையில் இந்த பட்ஜெட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய முதல் கருத்து. என்னுடைய ஒப்பீனியன் என்னக்கா, இந்த 2014 எங்களுடைய லாஸ்ட் எலெக்ஷன் வருது. இந்த பட்ஜெட் ஃபுல் ஃபிளெஜ் பட்ஜெட்டாக தான், இது லாஸ்ட் ஃபுல் ஃபிளெஜ் பட்ஜெட். பாலு சொன்ன மாதிரி இந்த எக்கானமி வந்து ரொம்ப சுமாராக தான் ஒர்க் பண்ணுது. 5% ஜிடிபி growth இருக்கு. இந்த ஹை லெவல் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் மோர் தேன் 5.5%. அண்ட் பிஸ்கல் டெபிசிட்டும் உங்களுக்கு வந்து மோர் தேன் 5.3, 5.4 இது மாதிரி இருந்துட்டு இருக்கு. அதனால வந்து எக்கானமி ஆஸ் சச் ரொம்ப சுமாராக இருக்கிறது. ஸோ ஆல்சோ தி இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியும் அதுக்கு வந்து விதிவிலக்கு இல்லை. பார்த்தீங்கன்னாக்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, எஸ்பெஷலி பேசஞ்சர் கார் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 5-6 லட்சம் கார் தான் வித்துட்டு இருந்தோம். வந்து ஒரு பீரியட் வந்து கிட்டத்தட்ட 15% காம்பவுண்ட் growth வந்து கிட்டத்தட்ட 20 lakhs கார் வித்துன்றது. 2009-10 கொஞ்சம் ஸ்டிமுலஸ் கொடுத்தாங்க. அப்போ வந்து பிகாஸ் ஆஃப் தி ஸ்லோடவுன் இன் எக்கானமி. இப்போ மறுபடியும் வந்து அந்த ஸ்லோடவுன் வந்திருக்கு உங்களுக்கு. நாங்கள் என்ன பார்த்தோம்னாக்க, இப்போ இந்த ஸ்லோடவுன் வந்ததுனால ஒரு 15% growth உள்ள ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஒரு நெகட்டிவ் growth ஆயிடுது உங்களுக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஜனவரியில் 12% நெகட்டிவ் growth ஃபார் பேசஞ்சர் கார். இந்த ஹோல் இயருக்கே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1% ரிட்டர்ன் இருக்கும். அதனால் நாங்கள் வந்து என்ன எதிர்பார்த்தோம்னா கவர்மெண்ட்டை வந்து ஒரு ஸ்டிமுலஸ் தான் கொஞ்சம் கொடுக்கணும். பிகாஸ் ஸ்டிமுலஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து எக்கானமி வந்து ஹேஸ் டு ரிவைவ். அதுமாதிரி ரிவைவ் பண்ணுறதுக்கு எதாவது கொடுப்பான்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். அது அந்த அளவுக்கு நடக்கல. அதில் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கும் ஆப்ஷன்ஸ் குறைச்சா தான் இருக்குது. உங்களுக்கு செலவு கட்டுப்படுத்துறதா இல்லாட்டா உங்களுக்கு வந்து டாக்ஸ் ரெடியூஸ் பண்ண வேண்டியதா, சப்சிடி ரெடியூஸ் பண்ண வேண்டியிருக்கு. நிறைய ப்ரெஷர் இருக்கிறதுனால ஒரு பேலன்ஸ்டா கொண்டு போயிட்டாரு. அதாவது ஒரு யாரையும் பாதிக்காத ஒரு பட்ஜெட் தயார் செய்ய வேண்டிய நெருக்கடி இருக்குன்னு தொடர்ந்து அவருடைய பேச்சுல முழுமையா எல்லா இடங்களையும் அதை பதிவு செஞ்சுட்டே வர. அதனால வந்து ரொம்பவும் டாக்ஸ் பண்ணாம டாக்ஸ் கொடுக்காம ஒரு நியூட்ரலாக போயிட்டாரு என்னுடைய ஒப்பீனியன். தொடர்ந்து பேசலாம் சேதுராமன். அடுத்ததாக ரியல் எஸ்டேட் சொல்லப்படக்கூடிய நிலம் மற்றும் வீடு சம்பந்தப்பட்ட துறைகளும் பெரிய அளவுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும், பெரிய அளவு சலுகைகள் வழங்கப்படும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்ட தருணத்தில் அது சார்ந்த துறைகள் என்ன மாதிரியான வரவேற்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது, என்ன மாதிரி சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து பேசலாம். திரு சிட்டிபாபு இருக்கிறார். திரு சிட்டிபாபு, உங்க துறை சார்ந்த அதாவது அதுக்கான சலுகைகள் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்தமாக இந்த நிதிநிலை அறிக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்த பட்ஜெட். அதாவது எக்கனாமி இந்த மாதிரி ஜிடிபி growth வந்து 5% இறங்கி இருக்கக்கூடிய தருணத்தில் ரியல் எஸ்டேட் மூலமா கண்டிப்பா அதை வந்து திருப்பி உயிர் கொடுக்க முடியும், ஊக்குவிக்க முடியும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி வந்து இந்த பட்ஜெட்டை வெயிட் பண்ணிட்டு இருந்தது. எல்லாரும் சொல்றது போல இது வந்து பாதகமும் இல்லாம ஒரு விறுவிறுப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டும் இல்லாம ஒரு நியூட்ரல் பட்ஜெட்டாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகமா வந்து உங்களுக்கு டாக்ஸேஷனும் இல்லை, அதே நேரத்தில் எந்த விதமான சாப்ஸும் வரல. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் வந்து கண்டினியூ ஆகிறது. அதாவது இந்த லோ காஸ்ட் ஹவுசிங்கோட அஃபோர்டபுள் ஹவுசிங் இருக்கக்கூடியது வந்து கண்டினியூ ஆகிறது. ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ், அது ஒரு நல்ல விஷயம், வரவேற்கக்கூடிய விஷயம். அதாவது முதல் வாட்டி வீடு வாங்குறவங்க 25 lakhs வரைக்கும் லோன் வாங்கினீங்கன்னா அடிஷனலா ஒரு 1 lakh வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டிபேட் எடுத்துக்க முடியும். அது மாதிரி ஒரு வரவேற்கக்கூடிய, அதாவது நாட்டில் இருக்கக்கூடிய தட்டுப்பாடான விஷயம் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் ஹவுசிங் அண்ட் த ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர், அதை என்கரேஜ் பண்ற மாதிரி அந்த அடிஷனல் ரிபேட் வந்து கண்டிப்பா ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு. மற்றபடி நீங்க இந்த பட்ஜெட்ல பார்த்தா ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில வந்து மேஜரா ஏதாவது ஒரு ரிஃபார்ம்ஸோ இல்ல ATI B ATI A அது மாதிரி முன்னாடி கொடுத்த சலுகைகளோ வரல. ஒரு நியூட்ரல் பட்ஜெட் என்றே சொல்லலாம். கண்டிப்பா இந்தியா போன்ற வளர்முக நாடுகள் அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தொழில் என்பது சுற்றுலாத்துறை மற்றும் அது சார்ந்து இருக்கக்கூடிய ஹோட்டல் தொழில்கள் போன்றவை பெரிய அளவுக்கு மேம்பாடு அடைய வேண்டும். அது மூலமாக ஒரு குறிப்பிட்ட அளவு அந்நிய செலாவணி ஈட்டலாம் போன்ற பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஆனால் இந்த பட்ஜெட்டில் சுற்றுலாத்துறைக்கோ அல்லது சார்ந்த துறைகளுக்கோ பெரிய அளவுக்கு சலுகைகள் வழங்கப்படவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. திரு நாராயணமூர்த்தி நம்மோடு இருக்கிறார். அவர் சவேரா ஹோட்டல் நிறுவனத்தினுடைய ஒரு அதிகாரி. திரு நாராயணமூர்த்தி, இப்போ ஹோட்டல் துறை சார்ந்த விஷயங்கள்ல பெரிய அளவுக்கு சலுகைகள் வழங்கப்படலன்னு சொல்லியிருந்தாலும் ஒட்டுமொத்தமா இந்த பட்ஜெட் எப்படி பார்க்குறீங்க? உங்க தொழிலுக்கு என்ன மாதிரியான சலுகைகள் வாய்ப்புகள் இந்த பட்ஜெட் வழங்கப்பட்டிருக்கு? இந்த டைம் இருந்தா கூட ஆல் டைப்ஸ் வந்து இந்த பட்ஜெட் இருந்தா கூட ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சம் எஃபெக்ட் ஆகுது. சர்வீஸ் டேக்ஸ்ன்னு ஒன்று போட்டு பண்றாங்க. அதனால கஸ்டமர்ஸ் வந்து அடிஷனல் பர்டன் ஜாஸ்தி ஆகுது. அதனால சேல்ஸ் கூட எங்களுக்கு வந்து எஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. இப்போ லாஸ்ட் டைம் என்ன சர்வீஸ் டேக்ஸ், அடிஷனல் சர்வீஸ் டேக்ஸ், சர்வீசஸ் அடிஷனல் கொடுறதுனால அது வந்து எங்களுக்கு பர்டன் இருக்கு. அதே மாதிரி இப்போ சர்வீஸ் டேக்ஸ் ஏசி ஏர் கண்டிஷன் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு சர்வீஸ் டேக்ஸ் போட்டிருக்காங்க. சர்வீஸ் டேக்ஸ் போடும்போது எங்க ரெஸ்டாரண்ட் பிசினஸ் எங்களுக்கு அடிப்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா கூட எங்களுக்கு வந்து இது வந்து கண்ட்ரிக்கு வேண்டிய இது ஃபண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து நிறைய டாக்ஸஸ் வந்தா அவங்களுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு சான்ஸ் இல்லை. அது வந்து நம்ம வந்து அது அந்த பட்டன் நாங்கள் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு அவர் சொன்னது வந்து அவர் செய்யறது வந்து இஸ் ஆல்வேஸ் இட்ஸ் ஓகே. இது பண்ண கம்பல்சரியா பண்ணணும். ஆனால் இது வந்து நாட் சலுகை கொடுக்க இது இல்லை, சலுகை இல்லை. நார்மல் பட்ஜெட், நார்மல் பட்ஜெட்.
பெரும்பான்மையாகவே தொழில்துறையினராக இருக்கட்டும் இல்ல மற்ற துறை சார்ந்தவராக இருக்கட்டும் இது ஒரு நியூட்ரல் பட்ஜெட், அதாவது சாதக பாதகங்கள் அல்லாத ஒரு வகையான நடுநிலையான பட்ஜெட் என்று இதை இந்த பட்ஜெட்டை வந்தவர்கள் தெரிவிக்கிறார்கள். நாஸ்காம் நிறுவனத்தைச் சேர்ந்த திரு புருஷோத்தம் நம்மோடு இருக்கிறார், அவரிடம் பேசலாம். இப்போ ஐடி துறை சார்ந்த நிறுவனங்கள் மற்றும் ஐடி துறை பல்வேறு எதிர்பார்ப்புகள் இந்த பட்ஜெட் நோக்கி இருந்தது. இதை தாண்டி ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட் நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க துறை சார்ந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லா துறை மாதிரியும் ஐடி துறையும் நிறைய எதிர்பார்ப்புகளோட இருந்த ஒரு பெரிய பட்ஜெட். பட் இருந்தாலுமே நாஸ்காம் சார்பாக இந்த பட்ஜெட்டை நாங்கள் வரவேற்கிறோம். எஸ்எம்இ த்ரஸ்ட் அதிகமா இருக்கிறதுனாலையும் இன்குபேஷன் சென்டர்ஸை பத்தி நிறைய பேசியிருக்கிறதுனாலையும் சிட்பியை ஒரு ஏஜென்சியா சொல்லியிருக்கிறதுனாலையும் நிறைய எதிர்பார்ப்புகளோட பார்த்து இந்த பட்ஜெட்ல சில வகையான தீர்வுகள் கிடைக்கிற மாதிரி இருக்கு. பட் இட்ஸ் a reasonable and responsible balanced budget. இப்ப நான் விவாதத்தை மீண்டும் உங்களிடமே தொடங்குறேன். மேட் போன்ற விஷயங்கள்ல பல்வேறு மாறுதல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருந்தீங்க. ஆனா அது மாதிரி எந்த மாதிரியான சலுகைகளும் இல்ல, நேரடியாக டிடிசி சொல்லக்கூடிய நேரடி வரி விதிப்புக்குள்ள அதை தள்ளிட்டார். அதுவும் இந்த பட்ஜெட்டினுடைய இந்த கூட்டத்தோட முடிவுக்குள்ள தெரிய வரும்னு ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்காரு. சோ இதை ஒரு துறையினர் எப்படி பாக்குறீங்க? இது எதிர்பார்க்காத ஒரு திடீர் திருப்பம் சொல்லலாம். ஏன்னா டைரக்ட் டாக்ஸ் கோட் அதை பத்தியான நியூஸே எதுவும் இல்லை. நாங்க கடந்த ஒரு 4 மாதங்களாக விச் இன்க்ளூட்ஸ் பினான்ஸ் மினிஸ்டர் எல்லா டிஸ்கஷன்லயும் கூட இது எங்களுக்கு ஒரு பெரிய செய்தி. பட் ஆனா இந்த பட்ஜெட் தொடர்லயே டிடிசி வில் பி பாஸ்ட் அப்படிங்கறதுனால so we need to wait for it. அதுவும் இந்த ரங்காச்சாரி கமிட்டியோட முடிவும் 31ஆம் தேதி மார்ச் 31ஆம் தேதி டேபிள் பண்ணும்போது we will get to know the transfer pricing, அந்த லாஜிக் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். so we have to wait and watch how it is. பாபு, இப்ப நீங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு நியூட்ரலான பட்ஜெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க முன்வைத்திருந்தீங்க. நியூட்ரலான பட்ஜெட் அப்படின்னா கூட சோஷியல் செக்டார் ஸ்பெண்டிங் சொல்லக்கூடிய இந்த சமூக நலன் சார்ந்த துறைகளுக்கான ஒதுக்கீடுகள் கணிசமான அளவு மற்ற பட்ஜெட்டை ஒப்பிடும்போது அதிகரிச்சிருக்குன்னே சொல்லலாம். அப்போ ஒரு செலவை கட்டுப்படுத்தக்கூடிய நிலைமையில் இது போன்ற சமூக நலத்துறை சார்ந்த விஷயங்களுக்கு அதிக அளவில் ஊக்குவிக்கிறது என்ன மாதிரியான ஒரு யுக்தியாக நிதித்துறை சார்பா பார்க்கப்படுது? இந்த சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் வாங்க, இந்த ஹெல்த் கேர், எஜுகேஷன், அது ஒரு சைடு. இன்னொரு பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் பவர், ரோடு. ஸோ அது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ற மாதிரி சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு. எஜுகேஷன் செக்டர் இருக்கு, ஹெல்த் கேருக்கு 15 to 20% மச் அபோவ் இன்ஃபிளேஷன் ரேட்டு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த வருஷம் ஆனா எல்லாரும் சொன்னாங்க இந்த வருஷம் பட்ஜெட்ல நிச்சயம் 2013 மார்ச்சுக்குள்ள நிச்சயம் எக்ஸ்பெண்டிச்சர் கண்டெயின் பண்ண போறாருன்னு. அந்த ட்ரெண்ட் இல்லாம அடுத்த வருஷம் நிறைய ஸ்பெண்ட் பண்ற மாதிரி எல்லா துறையிலையும் அவரே சொல்லிருக்காரு. எந்த துறையும் நாங்க டிசப்பாயிண்ட் பண்ணல, எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன்னு சொல்லிருக்காரு. ஸோ பட் அதே சமயம் அவர் இவ்வளவு ப்ரொவிஷன் பண்றாரு வழியா இது நீங்க அவருக்கு இன்கம் வந்தாதான் போச்சு. உங்களுக்கு இன்னைக்கு டோட்டல் பட்ஜெட்னுடைய சைஸ் பாத்தீங்கன்னா செம்மல் கிட்டத்தட்ட 14 lakh to 15 lakh crore. இந்த டோட்டல்ல கிட்டத்தட்ட more than 50% இட்ஸ் ஃபண்டட் பை பாரோயிங்ஸ். கவர்மெண்ட் கடன் வாங்கி இந்த செலவு பண்றாங்க. அந்த கடன் வாங்குறத அங்க சர்வீஸ் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும், இன்கம் ஜெனரேட் பண்ணணும். ஸோ ஐ திங்க் பட்ஜெட் அவர் ஒரு சான்ஸ் கொடுத்து பாக்குறாரு. இந்த நான் இவ்வளவு ஸ்டாப்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், இன்வெஸ்ட்மெண்ட் அலோன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. இன்வெஸ்ட்மெண்ட் பிக்கப் ஆகி அதனால இன்கம் ஜெனரேட் ஆகி நிறைய பேர் டாக்ஸ் பே பண்ணி டாக்ஸ் வருமானம் பெருக்கி அதுக்கு மேல கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு எதிர்பார்க்கறா இருக்கும். பட் நீங்க சொல்ற மாதிரி அந்த ப்ரொவைட் பண்றதுக்கான ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்க போறதாங்கிறது அடுத்த வருஷம் தான் தெரியும் உங்களுக்கு. திரு சிட்டிபாபு, இப்போ ரியல் எஸ்டேட் மற்றும் இந்த வீட்டு கடன், வீடு கட்டுதல், கட்டுமான துறை சார்ந்த விஷயங்கள்ல பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அதாவது இந்த ப்ரீ பட்ஜெட் கூட்டங்கள் சொல்லக்கூடிய பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனை கூட்டங்கள்ல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா இந்த 25 லட்சம் ரூபாய் முதல் முறையாக 25 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்டு வீட்டு கடன் வாங்குவோருக்கு ஒரு குறிப்பிட்ட சலுகைன்னு ஒரு சிறிய வட்டத்துக்குள்ள சிதம்பரம் இதை சுருக்கிட்டார்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. இது இந்த அறிவிப்புகள் உண்மையாலுமே ரியல் எஸ்டேட் துறைக்கு பெரிய அளவுக்கு சாதகமா அமையும் நினைக்கிறீங்களா? இல்ல, இந்த இண்டஸ்ட்ரியோட எதிர்பார்ப்புகள் அதாவது ப்ரீ பட்ஜெட் டிஸ்கஷன்ஸ்ல நிறைய எதிர்பார்த்தது முக்கியமா இன்னைக்கு எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட் பார்த்திருப்பீங்க, பார்லிமெண்ட்ல டேபிள் பண்ணியிருந்தாங்க. அதுல வேர்ல்ட் பேங்கோட அப்சர்வேஷன் என்னன்னா கிட்டத்தட்ட நம்மளோட அப்ரூவல் ப்ராசஸ் நம்மளோட நாட்டுக்கு ஜாஸ்தி தேவையா இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் ஹவுசிங். அந்த ஹோம்ஸோட ரெக்குவயர்மெண்ட் நிறைய ஷார்டேஜ் இருந்துருக்கு. அதே மாதிரி ஆஃபீஸ் ஸ்பேஸோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் நிறைய இருக்கக்கூடிய ஒரு நாடுகள்ல அவங்க கிட்டத்தட்ட 2வது இடத்துல இருக்கும். அந்த அளவுக்கு தேவைகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த தேவைகள் அதிகமா இருக்கக்கூடிய நாட்டுல நம்மளோட அப்ரூவல் ப்ராசஸ் அண்ட் அப்ரூவல் கொடுக்கக்கூடிய விதம் அண்ட் அப்ரூவல்கால் வரக்கூடிய எடுத்துக்கக்கூடிய நேரம், அதாவது கிட்டத்தட்ட 195 நாட்கள் முதல் ஆவரேஜா 200 நாட்கள் வரைக்கும் அந்த டைம் எடுத்துக்கிற ஒரு நிலைமை இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு.
அந்த நிலைமையை மாற்றி அமைத்தால் மட்டுமே அந்த நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டை நம்ம மீட் பண்ண முடியும். தமிழகம் போன்ற அர்பனைசேஷன் நகரமயமாக்கல்ல முன்னிலையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தமிழகம் முதல் இடத்துல இருக்கு. இங்க வந்து ஒவ்வொரு சொந்த வீடு என்பது வந்து கலாச்சார ரீதியாக ஒவ்வொருத்தருடைய இலக்காக இருக்கு. அப்போ அதிக எதிர்பார்ப்பு சொந்த வீடை வாங்கிட முடியுமா அப்படின்ற ஒரு முதல் தலைமுறையா வேலைக்கு வந்து முதல் தலைமுறையா படித்தவர்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு காரணத்துல அவர்களுக்கு இது போன்ற சலுகைகள் எந்த அளவுக்கு பயனளிக்கும்? ஏன்னா எந்த விதமான வீட்டுக்கடன் மாற்றங்கள் வீட்டுக்கடன் கடந்த வட்டி மாற்றங்களே செய்வதற்கு வங்கிகள் முன்வருவதில்லை. வீட்டுக்கடன் என்பது ஒரு பெரிய சவாலா இருக்கும் போது இது போன்ற அறிவிப்புகள் எந்த அளவுக்கு சாத்தியமாகும் ஒரு சாமானிய கொடுக்கல. இந்த எதிர்பார்ப்புகள் என்ன இருந்ததுன்னா முக்கியமா 36 முதல் 40 விதிமுறைகளை வாங்கி அப்புறம் அப்ரூவல் வாங்க வேண்டியிருக்கு. இது கிட்டத்தட்ட 200 நாட்கள் எடுக்கிறதுனால அந்த காஸ்ட் ஆஃப் அப்ரூவலே கிட்டத்தட்ட 40% இருக்கு அப்படிங்கறத வந்து தெளிவுபரமா சொல்லியிருக்காங்க. நாங்க இதுக்கு எதிர்பார்த்தது என்ன, இந்த அப்ரூவல் ப்ராசஸை சுருக்கி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்குள்ளாகவோ இல்ல ஒரு மாதத்துக்குள்ளாகவோ கொடுக்கிற மாதிரி ஒரு சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் வந்து ரொம்ப நாட்களாகவே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த பட்ஜெட்ல அதுக்காக ஏதாவது ஒரு அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அது வந்தால் இமீடியட்டா வந்து காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது காஸ்ட் ஆஃப் செலவை வந்து ஒரு 40% ஸ்ட்ரெயிட்டாவே குறைக்க முடியும். 40%ங்கிறது வந்து பெரிய வேல்யூ. அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வரும்னு எதிர்பார்த்திருந்தோம். அது வரல அப்படிங்கிறது வந்திருந்தால் டைரக்டா வந்து காஸ்ட்டை வந்து குறைச்சிருக்க முடியும். இன்னும் அதிகமான சப்ளை வந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. கண்டிப்பாக. திரு சேதுராமன், இப்போ ஒட்டுமொத்தமாக தொழில்துறையில் பல்வேறு துறையை சார்ந்த வல்லுநரா நீங்க இருக்கீங்க. ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட் எப்படி பாக்குறீங்கன்றத ஒரு பதிவு பொறுத்தவரையும் முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்றும் டாப் ப்ரொபோசல்ஸ்லாம் ஒன்றும் அதிகமாக இல்லை. பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸப்ட் பார்த்தீங்கன்னாக்கா இன்கம் டேக்ஸில் வந்து ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ் இந்த 1 கோடி ரூபாய்க்கு மேலே டாக்ஸபிள் இருந்தாக்க அவங்களுக்கு 10% சர்சார்ஜ் பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஒரு காமன் மேனை வந்து இடிங் டேக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபேக்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அப் டு 5 lakhs இன்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 2000 rupees வரல ரிபேட் வருது. அது பண்ணியிருக்காரு. நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம்னாக்க அது இண்டிவிஜுவலாக கிட்டத்தட்ட ஒரு 3 lakhs வரலையும் போகும் இன்கம் எக்ஸம்ஷன் எதிர்பார்த்தோம். பட் ஸ்டில் அவர் வந்து ஒரு டாக்ஸ் ரிபேட் மாதிரி கொடுத்துருக்காரு. ஒரு நிமிடம் தொடர்ந்து இருக்கலாம் சேதுராமன். இப்போ திரு சேதுராமன் சொல்ற கருத்து நீங்க எப்படி பாக்குறீங்க பாலு? அதாவது கிட்டத்தட்ட 40,000க்கு மேற்பட்டவர்கள் இந்த 1 கோடி ரூபாய் வருமானத்தில் இருப்பார்கள். அவர்களுக்கு நாங்க வந்து 10% இதை வந்து நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி இது எந்த அளவுக்கு பயனளிக்கும்? ஏன்னா சூப்பர் ரிச் டாக்ஸ் சூப்பர் ரிச் அப்படிங்கிற ஒரு பெரிய வேண்டுகோளாக முன்பு இருந்தது. 5 மில்லியனர்கள் இருக்கிற அவர்களுக்கான வரி விதிப்பு கொண்டு வரணும் பல்வேறு கோரிக்கைகள் இருந்தது. அதுல இருந்து தற்போது இந்த இடத்துக்கு இறங்கி வந்திருக்காரா சிதம்பரம்? இறங்கி வரல. அதையும் கம்பேர் பண்ண முடியாது. 2000 இங்க இருக்கு, அங்க 1 கோடி மேல 10% கம்பேர் பண்ண முடியாது. என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன சொல்லணும்னா, இது ஏன் 1 இயருக்கு சொல்றாருன்னு தெரியல. அது இந்த சூப்பர் ரிச் டாக்ஸ் ஷுட் பி கண்டினியூட். இப்ப நீங்கள் நானும் இப்ப எஜுகேஷன் டாக்ஸ் எவ்வளவு வருஷமா பே பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஆனது 3 வருஷம் கண்டினியூ பண்ணுங்கிறாரு. வேற ஜிமுலுக்கு மட்டும் இப்ப 1 வருஷம் தான் அதை கோட் பண்ணி ரொம்ப ஒரு அவங்களை கெஞ்சாக மாதிரி கேட்டிருக்காரு. அந்த பட்ஜெட்ல அவங்களை கோஆபரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி 10 கோடி வருமானம் இருக்கிற நிறுவனங்கள்ல 5% 10% போட்டிருக்காரு. எல்லாரும் நிச்சயமா எதிர்பார்த்தாங்க. இன்னைக்கு இருக்கிற இன்ஃபிளேஷன் ரேட்ல ஒரு பட்ஜெட்ல ஒரு காமன் மேனா என்ன எதிர்பார்ப்பாங்க? ஒரு கையில கொஞ்சம் பணம் கொடுக்கணும், செலவு பண்ணணும். ஏன்னா இவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் லேட்டு growth வரணுங்கிறாரு. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ பிக்கப் ஆகும்? நான் போய் நிறைய வாங்கினாதான் அந்த பொருளை வாங்கினாதான் அந்த பொருளுக்கு விலை டிமாண்ட் இருக்கும், பிக்கப் ஆகும். இவர் வந்து கையில கொடுக்கவே இல்லை. 2000 கொடுத்துட்டு இன்னைக்கு 3600 கோடி 1.8 crore people பெனிஃபிட் பண்ணுவாங்க. அதனால 3600 கோடிங்கிறாரு. பட் எங்கள்கிட்ட பிடிங்கிறது 4000 கோடி. நீங்க மொத்தம் டாக்ஸ் போட்டிருக்கிறது 18000 கோடி. கண்டிப்பா கொடுத்திருக்கிறது வந்து ஆனா 3600 தான் கொடுத்திருக்காரு. இப்போ இது உங்களுக்கு இடைநிறுத்ததுக்கான காரணம் இதுதான். ஏன்னா உங்களுடைய இப்படி சொல்லப்படக்கூடிய வாதங்களுக்கு எல்லாம் பதில் இதுதான் வைக்கப்படுது. இதுக்கான உங்களுடைய பதில் என்ன? பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு வேறு வழி கிடையாது இன் டர்ம்ஸ் ஆஃப் ரைசிங் ஃபைனான்ஸ். அது நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் இந்த ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ் வந்து டாக்ஸ் பண்றது வந்து இப்போ Mr. Premjiye, I mean, he also supported the idea. அவர் சொல்ற மாதிரி ஓகே ஒய் 1 year, why not continue forever? Can be continue. ஏன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 18,000 கோடி ரூபாய் உங்களுக்கு வந்து டாக்ஸ் அடிஷனல் டாக்ஸஸ் இருக்கு. போத் டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் எல்லாம் இருக்கு. பட் என்னுடைய ஒப்பீனியன்னாக்க உங்களுக்கு வந்து அப்புறம் டாக்ஸ் ப்ரொபோசல்ஸ் இந்த பட்ஜெட்ல வந்து இண்டஸ்ட்ரி ரிவைவ் பண்றதுக்கு ஒரு ப்ரொபோசல் இல்லை. ஹவு டு யூ டூ தட்? வந்து டாக்ஸ் போடல ஓகே, பட் இந்த எக்கானமி வந்து ஒரு 5% நிலைக்கு வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் 6% அப்படிங்கிறாரு. இந்த 6% ஆட்டோமேட்டிக்கா வருமா இல்லாட்டாக்கா வேற என்ன பண்ணணும்?
அதுதான் வந்து ஒரு தட்ஸ் வை நாங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்டிமுலஸ் மாதிரி இருக்கும், ஒரு சப்போர்ட்டுக்கான வாய்ப்பே இல்லைன்னு தான் அவர் வாய்ப்பே இல்லாத மாதிரி பத்தியில் ஆரம்பிச்சு கடைசி திருக்குறள் வரைக்கும் மறுத்து அதை தான் அவர் நியாயப்படுத்தும் விதத்துல அவருடைய முழு ஸ்பீச் இருக்கு. அப்ப எந்த வகையில அரசு ஸ்டிமுலஸ் கொடுக்கும்ன்ற எதிர்பார்ப்பு தொழில்துறை மத்தியில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஐ வில் டாக் அபவுட் தி பேசஞ்சர் கார் இண்டஸ்ட்ரி. பேசஞ்சர் கார் இண்டஸ்ட்ரி முன்னாடி சொன்னது மாதிரி உங்களுக்கு வந்து 15% growth இருக்கும்போது இப்போ நீங்க வந்து நெகட்டிவ் growth இருக்கு உங்களுக்கு. பேசஞ்சர் கார் இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னாக்கா ஆட்டோமோட்டிவ் மிஷன் பிளான் 2016 அப்படின்னு ஒரு மிஷன் பிளான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2006 கொண்டு வந்தாங்க. அது பிரகாரம் இந்த ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் வந்து 2 கோடி பேருக்கு வேலை கிடைக்கும். $45 மில்லியன் வந்து பில்லியன் டாலர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். இதனால வந்து எக்கானமி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும், உங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாகும். இப்போ சுற்றி பார்த்தீங்கன்னாக்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 2 கோடி பேர் வேலை செய்கிறாங்க. இப்போ இன்னொரு 2 கோடி பேருக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு மிஷன் பிளான் இருந்தது. பட் அந்த மிஷன் பிளான் அச்சீவ் ஆகலை. இந்த மிஷன் பிளான் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்க அந்த இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இஸ் மேட் ஏ மேனுஃபேக்சரிங் ஹப், கார் மேனுஃபேக்சரிங் ஃபார் தி குளோபல் மார்க்கெட் அப்படின்னு வந்ததில்லை. அதுக்கு ஸ்டிமுலஸ்லாம் கொடுத்தாங்க. ஸ்மால் கார் இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மால் காரில் வந்து மேஜர் மார்க்கெட் உங்களுக்கு இது ஷேர் கிட்டத்தட்ட 70% வந்து ஷேர் வந்து ஸ்மால் கார் தான். அதுக்கு ஸ்டிமுலஸ் கொடுத்தீங்கன்னாக்கா ரிடக்ஷன் ஆஃப் எக்ஸைட்டிவிட்டி கொடுத்தீங்கன்னாக்கா இப்போ 12% இருக்கு. போன வருஷம் 10 பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து 10 கொடுங்க. இன்ஃபேக்ட் டூரிங் ரிசெஷன் போது அந்த ஸ்லோடவுன் போது 8% இருந்தது. திரு பாலு, இப்போ தனிநபர் வருமான வரிக்கான அந்த உச்ச வரம்பு அது வந்து பல்வேறு மாற்றங்களுக்கு இருக்கும். குறிப்பா தேர்தல் ஒட்டிய தருணத்தில் இது போன்ற மாற்றங்கள் செய்வது வழக்கம்லாம் சொல்லப்படுது. ஆனா எந்த விதமான மாற்றம் இல்ல. அந்த 2000 ரூபாய்க்கான அந்த கிரெடிட் அது மட்டும்தான் ஒரே ஒரு சலுகையாக பார்க்கப்படுது. அதுவும் சலுகை என்னங்கிறது நடைமுறைக்கு வரும்போது தெரியும். இது நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன மாதிரியான யுக்தி இது? இல்ல அது ஏன் ஒரு இன்க்ரீஸ் பண்ணலன்னு தெரியும். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு இன்ஃபிளேஷன்னால இந்த சேவிங்ஸ் குறைஞ்ச ரீசனே, ஹவுஸ் ஹோல்டு சேவிங்ஸ் குறைஞ்ச ரீசனே என்ன சொல்றாங்க, வேற வாய்ப்பு இல்லை, எல்லாம் நிறைய எதர் தே ஆர் ஸ்பெண்டிங் மோர். அதாவது நான் இன்னைக்கு ஒரு 50,000 சம்பாதிச்சா அதுல மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்ஃபிளேஷனால என்னால் செலவு பண்ணி என்னால் சேமிக்க முடியலங்கிற ஒரு காரணம். இன்னொன்று இன்சென்டிவா ஃபைனான்சியல் சேவிங்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இல்லை, அதனால தான் போனேன். ஸோ இந்த சேவிங்ஸை வளர்க்குற விதமாக என்ன பண்ணுறதுன்னா அவர் வந்து அட்லீஸ்ட் இந்த 1 லட்சத்துக்கு மேலேயான கொஞ்சம் கன்செஷன் கொடுத்துருக்கணும். என்ன எதிர்பார்த்தாங்க, இந்த 1 லட்சத்துக்கு மேலே நீங்கள் பிஎஃப்ஓ இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தாலே இந்த 1 லேக் இந்த த்ரெஷோல்ட் லிமிட்டுக்கு மேலே டாக்ஸபிள் இன்கம்ல சேவ் பண்ண வந்துடுறது. அதுக்கு முன்னாடி என்ன எதிர்பார்த்தாங்க, அட்லீஸ்ட் ஒரு 50,000 கொடுப்பாரு. அந்த 50,000க்குள்ள ஃபார் இன்ஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட் எல்லாரும் இருப்பாங்க. நீங்க $800 per month டிரான்ஸ்போர்ட் அலோன்ஸ் இஸ் அ பிட்டன்ஸ். நீங்க இருக்கிற காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஃபியூல் எல்லாத்துலயும் அது ஒண்ணுமே கிடையாது. ஐம் டாக்கிங் அபவுட் நான் டாக்ஸ் ஃப்ரீ சொல்றேன். ஸோ அதை எல்லாரும் ஒரு 10,000 கொடுப்பான்னு எதிர்பார்த்தாங்க. இன்னொன்று மெடிக்கல் நீங்க வந்து 10-15,000 வருஷத்துக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாருடைய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகுது, அது கொடுப்பான்னு எதிர்பார்த்தாங்க. ஏற்கனவே சிதம்பரம் ஆகஸ்ட் மாசம் பொறுப்பு வந்த போதே என்ன சொன்னாரு, நான் இன்சூரன்ஸ் செக்டாருக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் நிறைய ட்ரஸ்ட் கொடுப்பேன்னு சொன்னாரு. ஸோ அதுல வந்து இந்த 1 lakh எபோவுக்கு மேல கொஞ்சம் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தாங்க, அதுவும் பண்ணல அவரு. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய டிசப்பாயிண்ட் தான். ப்ராப்ளம் இந்த டாக்ஸ் கோடு வந்ததுனாக்கா அதுல இருந்தாலும் ப்ரொபோசல் வந்து கொடுப்பாரான்னு பார்க்கணும். ஏன் அவர் பண்ணல, ஏன் தனி நம்பர் சேலரி கிளாஸுக்குள்ள இன்னும் கொஞ்சம் பைசா கையில கொடுத்து அவங்க செலவு பண்றதுக்கு ஏன் பண்ணலன்னு எனக்கு புரியல. அது ஒட்டுமொத்தமாக சேமிப்பு பொருளாதாரம் வந்து 4% இறங்கி இருக்கக்கூடிய தருணத்துல சேமிப்புக்கு அதிக முக்கியத்துவம் தரப்படும் எதிர்பார்ப்பு. இதை சார்ந்த விஷயங்கள் பேசும். இது ஐடி துறை சார்ந்த நபர்கள் சேமிப்பு பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட வருமானத்தை சேமிப்பு அப்படிங்கிறதுல முதலீடு செய்வது. ஆனா இந்த முறை சேமிப்புக்கான எந்த விதமான சலுகைகளும் வழங்கப்படவில்லை. குறிப்பா இந்த ஐடிசி மாற்றங்கள்லாம் வந்து அதிகமா ஐடி துறையோட எதிர்பார்க்கப்பட்டது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பர்சனல் டாக்ஸேஷன்ல எந்த வித மாற்றமும் இல்லை, இட் ரிமைன்ஸ் த சேம். பட் இதுக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்த ஒரு மிகப்பெரிய துறை, சற்றேறக்குறைய 5% ஜிடிபியை கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு துறை, ஒரு 34 லட்சம் பேர் வேலை செய்யக்கூடிய துறை, 2020ல ஏறக்குறைய நம்ம எதிர்பார்க்கிறது 1 கோடி பேர் வேலை செய்ய போறாங்க. நேர்முகமா மறைமுகமா into 4 இந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய 20 வருஷமா இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் துறை. நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது.
ஹை வேல்யூ எக்ஸ்போர்ட்டோட த்ரஸ்ட் இல்ல. 5 கோடி பேருக்கு வந்து நம்ம வந்து ஸ்கில்லிங் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க 12th 5-year பிளான்ல. அப்படின்னா 5 கோடி பேருக்கு ஸ்கில்லிங் பண்ண போறோம்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் என்ன பண்ண போறோம்? FDIக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம். பட் ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் கொடுத்திருக்காங்க, ஆனா ஐடிக்கு கொடுக்கல. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இதுல பார்க்கும்போது இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கவலை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களா இருக்கு. திரு நாராயணமூர்த்தி ஏற்கனவே சொன்னது போல டூரிசம் துறை, சுற்றுலாத்துறை சார்ந்த ஹோட்டல் நிறுவனம் சார்ந்த துறைகளுக்கு சலுகைகள் வந்து முற்றிலும் புறக்கணிக்கப்படுதுன்னு நீங்க சொல்றீங்க. எதன் அடிப்படையில் இது போன்ற விஷயங்களை சொல்றீங்க? தொடர்ந்து சுற்றுலாத்துறைக்கான ஒதுக்கீடுகளும் வளர்ச்சி அதிக அளவு இருக்கிறதாக புள்ளி விவரங்கள் சொல்லும் போது உங்களுடைய தரப்பு எப்படி நியாயப்படுத்துறீங்க? ஆக்சுவலா வந்து நம்ம ஃபாரின் கெஸ்ட் நம்ம வந்து நிறைய பேர் வரணும், வந்து நிறைய ஃபாரின் ஏர்னிங்ஸ் நமக்கு வரணும். ஆக்சுவலா ஹோட்டல் தான் ஒன் ஆஃப் தி சோர்ஸ் ஃபாரின் ஏர்னிங்ஸ் ஒரு வே இருக்கு. ஆனா பண்றாங்க, அதுக்கு சலுகை ஒன்றும் பண்ணல. இன்னும் வந்து அந்த செக்ஷன் 80 HSD அது அந்த மாதிரி டிரெக்ஷன் அந்த மாதிரி இல்லை. அது வந்து இந்த கொஞ்சம் இருக்கும்போது இப்போ பார்த்து சர்வீஸ் டேக்ஸ் இந்த மாதிரி அடிஷனல் தான் பிரச்சனை. எப்படி பட்ஜெட்ல ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு ஏதோ ஒரு அடிஷனல் பட்டன் வந்து தவிர அது வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் சலுகைகள் இல்லை. அது கொஞ்சம் என்ன மாதிரியான சலுகைகள் நீங்க எதிர்பார்க்குறீங்க? அட்லீஸ்ட் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ், சம் பெனிஃபிட்ஸ் நான் சொன்ன மாதிரி 80 HSD இந்த மாதிரி ஃபாரின் ஏர்னிங்ஸுக்கு சம் டிடக்ஷன் அந்த மாதிரி ஒரு சலுகை இருந்தா செக்ஷன் 1 போட்டு நல்லா இருக்கும். முன்ன இருந்தது, ப்ரீவியஸ் 10-15 years பேக் இருந்தது. அதனால ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அப்புறம் இந்த இண்டிவிஜுவல் கேஸ் இந்த மாதிரி சாலரிஸ் பீப்புளுக்கு வந்து ஒன்றும் இல்லை. அது இல்லாம அட்லீஸ்ட் 80C எதுவும் கொடுப்பாங்க, ஒரு அடிஷனல் கொடுப்பாங்கன்னா அது கொடுக்கல. கொஞ்சம் எல்லாருக்கும் எங்க ஒர்க் எங்க கூட கோ ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து எல்லாரும் டேக்ஸ் பட்டன் ஜாஸ்தி இருக்கு, எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியா இருக்கு, எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி இருக்கு, ஹவுஸ் ரெண்ட்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, இவங்க கன்வீனியன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. இதெல்லாம் வந்து அப்படியே ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருக்கிற எப்படி இருக்குதோ அதே சேம் கண்டினியூ. அது சம் டிடக்ஷன்ஸ் வந்தா அவங்களுக்கு ஒரு ஹாப்பி, ஒரு அட்லீஸ்ட் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வரும்னு சொல்லிட்டு தான் அவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க. அது பார்சல் பேர் நல்லா இருந்திருக்கும். திரு சேதுராமன், இப்போ நீங்க நம்ம ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பத்தி பேசிட்டு இருந்தோம். ஸ்டிமுலஸ், அதாவது சலுகைகள் வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை நீங்க முன்வச்சிருந்தீங்க. ஆனா அதுக்கு மாறாக SUVக்கு சொகுசு ரக கார்களுக்கு வந்து அந்த எக்ஸைஸ் டியூட்டி உயர்த்தி இருப்பது நிச்சயம் பெரிய அளவுக்கு என்ன சொல்ல போனா பல இந்திய நிறுவனங்கள், வெளிநாட்டுல வந்து இந்திய தொழில்துறை நிறுவனங்கள் எல்லாமே அதிக அளவில் SUVக்கள் இந்த கடந்த ஆண்டுல வெளிவந்ததை நம்ம பார்த்தோம். நல்ல வரவேற்பு மக்கள் மத்தியில் இருந்தது. அந்த வரவேற்பை இது போன்ற எக்ஸைஸ் டியூட்டி உயர்வு பாதிக்கும் நினைக்கிறீங்களா? ஆமா, உங்களுக்கு வந்து அதனுடைய காஸ்ட் ஜாஸ்தியாகிடுது. எங்களுக்கு இங்க வந்து இண்டஸ்ட்ரியில நாங்கள் என்ன கேட்டோம்னாக்கா 27% எஃபெக்டிவ் ரேட் வந்து 29% எக்ஸிக்யூட்டிவ் இருக்கு, 24% கொண்டாங்க, முடிஞ்ச 22% கொண்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டிருந்தோம். ஏன்னா உங்களுக்கு வந்து டிமாண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இந்த இண்டஸ்ட்ரி வந்து நெகட்டிவ் சோர்ஸ் ரிப்போர்ட் வேணும், இல்லாட்டா வந்து உங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து எஃபெக்ட் ஆன் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் எல்லாம் கேட்டிருந்தோம். பட் என்னன்னாக்கா அந்த நாங்கள் கேட்டது போக அது வந்து இந்த 27% வந்து இட் ஹஸ் கான் அப் பை another 3% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. தட் மீன்ஸ் அந்த எஃபெக்டிவா வந்து அந்த 1 or 2% எக்ஸ்ட்ரா ஆயிடும் உங்களுக்கு சர்சார்ஜ் எல்லாம் சேர்த்தீங்கன்னாக்கா. என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னாக்கா மேபி அந்த ஹை எண்ட் லெவல்ல SUVல மேபி கேஸ் அப்படிங்கிறாங்க, நிறைய இது டீசல் இருக்கிறதுனால மேபி ஒரு டைரக்டா ஸ்பெசிபிக் டியூட்டி பேர் போடாம இன்டைரக்டா வந்து அதுக்கு போட்டுக்காருன்னா ஜஸ்ட் ஐ ஃபீலிங் அபவுட் இட். அதுதான் அப்படிதான் தோன்றது எனக்கு. அதனால தான் வந்து அந்த பர்டிகுலர் லெவலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் உள்ள SUV எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 ரூபா வந்து விலை கூடாகும் உங்களுக்கு இந்த ஹை எண்ட் SUVs. அதில் ப்ரிடாமினென்ட்லி டீசலாக இருக்கிறதுனால இன்டைரக்டா ஒரு டாக்ஸ் வரும் எனக்கு தோணும். இன்றைக்கு மத்திய நிதியமைச்சர் சிதம்பரத்தினுடைய அந்த நிதிநிலை அறிக்கையில் முதலீடுகளை ஊக்குவிப்பது மட்டுமே பொருளாதாரத்தை மேம்படுத்தும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்திருக்கிறார். என்ன மாதிரியான முதலீடுகள் எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. அதை பத்தி பேசலாம் திரு பாலுவிடம். அதாவது பல்வேறு துறைகளில் முதலீடு தான் இந்த பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து நாட்டை காப்பாற்றும் சொல்றார். ஆனா அந்நிய நேரடி முதலீடு போன்ற 3 சில விஷயங்களை முன்வைக்கிறார். தற்போது அவர் என்ன மாதிரியான முதலீடுகளை ஊக்குவிக்க முயற்சி செய்கிறார், அது என்ன மாதிரியான திட்டங்கள் அதில் இருக்கான்றதை கொஞ்சம் தெளிவா பதிவு. இல்லை, இதுக்கு முன்னோடியா எக்கனாமிக் சர்வே நேற்றுக்கு வந்து எக்கனாமிக் சர்வேல தான் இதனுடைய இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பிக்க அவங்களே சொல்றாங்க.
we cannot afford to have a consumption led growth முடியாது, அது இன்வெஸ்ட்மெண்ட் லேட்டாக தான் இருக்கணும். இன்ஃபேக்ட் எக்கனாமிக் சர்வேல இப்போ சார் சொன்ன அந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜை கிரிட்டிசைஸ் பண்றாங்க, கொடுத்துருக்கூடாது, நம்ம 2008-9 வந்தது கொடுத்துருக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்போ இந்த பட்ஜெட்ல நான் என்னன்னாக்கா முக்கியமாக தொழில்துறையை எதிர்பார்த்தது பெரிய பூன்னு சொல்லலாம், பெரிய வரப்பிரசாதம் சொன்னது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்ஸ். 100 கோடிக்கு மேல நீங்க பிளான்ட் அண்ட் மெஷினரியில் இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு அப் டு 15% அது வந்து மேனுஃபேக்சரிங் செக்டார்னு சொல்றாங்க தொழில்துறைக்கு. ஸோ அதனால நிச்சயம் அது இன்வெஸ்ட்மெண்ட் வரும்னு எதிர்பார்க்கிறோம். இன்னும் புதுசா சில growth லீவர்மாங்க, அடுத்த கட்ட வளர்ச்சி இண்டஸ்ட்ரி இருக்க மாதிரி இப்போ ஆட்டோமொபைல் மாதிரி எல்லாரும் இந்தியா கேன் பி ஹப் ஃபார் ஏரோஸ்பேஸ் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த எம்ஆர்ஓ இண்டஸ்ட்ரிக்கு நிறைய கன்செஷன் கொடுக்குறேன்னு சொல்லிருக்காரு. இன்னொரு எல்லாரும் எதிர்பார்த்து எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர்ல இந்தியாவில் இன்னைக்கு பெரிய நோக்கியா போல நிறுவனங்கள்லாம் வந்து நம்ம ஹப்பா இருந்தா கூட நிறைய இம்போர்ட் பண்றோம் எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர் ஐட்டம்ஸ். ஸோ அதை அட்ரஸ் பண்ற மாதிரி இன்னைக்கு வந்து இந்த செமிகண்டக்டர் வேஃபர்ஸ் பிளஸ் செட்டப் பாக்ஸ், இன்னைக்கு டெலிவிஷனுடைய இவ்வளவு ஒரு பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி இருந்தால் கூட செட்டப் பாக்ஸ் எல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் இம்போர்ட் டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணி உள்நாட்டிலே நம்ம செட்டப் பாக்ஸ் உற்பத்தி பண்ணணும்னு இப்போ ரீசெண்டாக டிபார்ட்மெண்ட் கூட தொழில் முனைவோர்கிட்ட அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் வாங்க முன்னுக்கு வாங்க, நாங்கள் செட்டப் பாக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணணும்னு. ஸோ அதை பண்ணி தொழில்துறைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் த்ரூ பை வே ஆஃப் பவர் செக்டாருக்கு எல்லாரும் சொன்னாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லிருக்காரு, சிஎம் சிதம்பரம் சொல்லிருக்காரு, நீங்களா ரீஸ்ட்ரக்சர் பண்ணுங்க, ஃபைனான்ஸ் உங்களை எலக்ட்ரிசிட்டி போர்ட்லாம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுங்க, அதுக்கு இன்சென்டிவ் கொடுக்குறேன் இருக்காரு. அப்புறம் கோலுக்கும் நிறைய இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதையும் அட்ரஸ் பண்ணிருக்காரு. அண்ட் ரோடுக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரோட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு ரெகுலேட்டர் அத்தாரிட்டின்னு பண்றாரு. ஸோ நிறைய ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நிறைய ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி புருஷோத்தமன் சொல்ற மாதிரி நாங்களே எங்களுக்கே நம்ம ஒரு ஆச்சரியம் தான். ஐடி செக்டரை பத்தி ஒரு ரெஃபரன்ஸ் கூட கிடையாது பட்ஜெட்ல. இவ்வளவு பேர் இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் வேலை செய்யறாங்க ரெஃபரன்ஸ். பட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில ஒரு பாலிசி வந்திருக்கனால அந்த பாலிசி வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட நிறைய பேர் 2 கோடிக்கு மேல வேலை செய்யணும். இந்த ஸ்கில்லிங் சொல்றாருல ஒரு இந்த 5 கோடிக்கு வளரணும், அவங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிற அந்த யூத், எஸ்பெஷலி அந்த ஸ்கில்லிங்கோட யூத் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி ஸ்கில்லிங்ல பண்ணாங்கனாக்கா உங்களுக்கு 10,000 பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்சென்டிவ்ஸ் தொழில்துறையை வளர்க்கறதுக்கு இந்த பட்ஜெட்ல நிறைய சாராம்சங்கள் இருக்கின்றன என்று நினைக்கிறேன். கண்டிப்பா திரு புருஷோத்தமன், இப்போ ஏற்கனவே சொன்னவர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு, அதாவது ஐடி துறைக்கு என்ன பெரிய அளவுக்கு சலுகைகள் வழங்கப்படவில்லைன்னு. இதுக்கான காரணமா பின்புலத்தில் பார்க்கும்போது பொதுவாக இது போன்ற சலுகைகள் வழங்கப்படாத போது அதுக்கு ஒப்பீடு அரசாங்கம் சொல்லக்கூடிய சர்வதேச நிலைமை, சர்வதேச அளவில் ஒப்பிடும் போது பெரிய அளவுக்கு அதுல வளர்ச்சி இல்லை, இது போன்ற விஷயங்களை முன்வைக்கிறார்கள். சர்வதேச சூழல் வந்து இந்திய ஐடி துறையை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, ஒருவேளை அதனுடைய சர்வதேச சூழல்ல வந்து பொருளாதார மந்தநிலை காரணமாக ஐடி துறைக்கான ஒதுக்கீடுகளோ இல்ல ஐடி துறை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்வதற்கான தயக்கமோ அரசாங்கம் மத்தியில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அப்படி இதை நாங்க பார்க்கவே இல்லை. ஏன்னா இன்குபேஷன் சொல்லியிருக்காங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு நிறைய ஃபண்டிங் ஆப்ஷன், இனோவேஷன் ஃபண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ எஸ்எம்இஸ்ல எம்எஸ்எம்இ ஃபோக்கஸோட இருந்திருக்காங்க, சிட்பியோட டைப் பண்ணிருக்காங்க, ஸ்கில்லிங் பண்றாங்க. ஸோ ஒரு அரசாங்கம் எந்த அளவுக்கு ஒரு துறைக்கு ஊக்குவிக்கிறதுக்காக சலுகைகள் வழங்கப்படும் அப்படிங்கறது பார்க்கும்போது மேனுஃபேக்சரிங், ரீட்டைலோ, ஹெல்த் கேரோ, இல்ல ஐடியோ, இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் எல்லாருக்கும் சரி பகுதியா அவங்க வந்து ஒர்க் பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி பார்க்கும்போது சில இடங்கள்ல நாங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கலங்கிறதா சொல்றோமே தவிர அரசாங்கம் இதை பண்றதுக்கான எண்ணம் இல்லைங்கிறது definitely not that. பட் இப்போ முக்கியமா நாங்க இந்த ப்ரீ பட்ஜெட் மீட்டிங்ஸ்ல அவ்வளவு மீட்டிங்ஸ்ல சொல்லக்கூடிய கருத்துக்கள்ல ஒரு 10% கூட நிறைவேற்றப்படலைன்னு பார்க்கும்போதுதான் இது ஒரு வருத்தத்தை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா இருக்கு. நாங்க சைபர் செக்யூரிட்டிக்கு we wanted the government to spend more time and resources. அது ஏன் அப்படின்னா நம்மளோட மத்தவங்களோட டேட்டா வச்சு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ அதை எதிர்பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், லிவிஸ் ஆன் டாக்ஸஸ் அண்ட் இன்சென்டிவ்ஸ், ராயல்டி ஆன் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து நேரடியா பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஏற்கனவே ஒரு சின்ன ஸ்லோ டவுன் இருக்கக்கூடிய ஒரு துறையில இது வந்து மேன் பவர் ஓரியன்ட் துறை, நாலேஜ் நம்ம கிட்ட அதான் உலகத்திலே 42 மில்லியன் ஒர்க்கேஜ் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரே கண்ட்ரி நம்ம தான். அப்படிங்கிற போது இதுல ஏன் அவங்களோட பங்களிப்பு அதிகமா இல்ல? இது சலுகைங்கிற வார்த்தையை கூட நான் ஒத்துக்க விரும்பல. ஏன்னா இப்படிதான் நம்ம போக்கஸ் பண்ணி இருந்தாதான் இந்த துறையை அடுத்த லெவல் கொண்டு போக முடியும். ஏற்கனவே we have been getting competition from China, Brazil, Philippines and all that. So அப்ப எவ்வளவு போக்கஸ்டா இந்த துறையில இருக்கணும் அப்படிங்கறத கவலை வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. திரு சிட்டிபாபு, அதாவது இப்போ இந்த வீட்டுக்கடன் முதல் முறையாக வீடு வாங்குவோர் 25 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்குறதுக்கு அந்த 1 லட்சம் ரூபாய்க்கான அந்த ஒரு கூடுதல் சலுகை, இதன் மூலமாக
அல்லது கூடுதலாக வீடுகள் விற்பனை ஆவதற்கோ இல்ல முதல் தலைமுறையாக வீடு வாங்குபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கோ வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இது மிகவும் வரவேற்கக்கூடிய விஷயம். அதாவது இன்னைக்கு ஹவுசிங் ஷார்டேஜ்ங்கிறதே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மிடில் இன்கம் குரூப் அண்ட் லோவர் இன்கம் குரூப்ல தான் ஜாஸ்தி ஹவுசிங் ஷார்டேஜ் இருந்துட்டு இருக்கு. அது மாதிரி இருக்கும்போது இது கண்டிப்பா ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம். முதல் வாட்டி வீடு வாங்குறவங்களை ஊக்குவிக்கிறாங்க அண்ட் அடிஷனல் 1 lakh அந்த பெனிஃபிட் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம இட் இஸ் என்கரேஜிங் தி ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் டு ப்ரொமோட் லாட் ஆஃப் அஃபோர்டபிள் ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ். இன்னைக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, நிறைய ஆல் ஓவர் இந்தியா பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வருது. பட் பாட்டம் ஆஃப் த பிரமிடுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வரதில்லை. ஹவுசிங் அந்த அஃபோர்டபிள் ஹவுசிங் செக்மெண்ட்லயும் லோவர் ஹவுசிங் இன்கம் செக்மெண்ட்லயும் பிரைவேட் செக்டர்ல இருந்து ஹவுசிங் ஜாஸ்தி வரதில்லை. அதை ஊக்குவிக்கிறதுக்காக இது பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற இது இருக்கு. இது கண்டிப்பா வரவேற்கப்படக்கூடிய விஷயம். அதுக்கு ஒரு கேப் இருக்கு. 40 லட்சத்துக்கு மேல அந்த வீடோட வேலை இருக்கக்கூடாது. 25 லட்சம் ரூபாய் லோன் போகும்போது இந்த அடிஷனலா 1 lakh இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ எடுத்துக்க முடியும். இது கண்டிப்பா இது இண்டஸ்ட்ரியை ஊக்குவிக்கும், அஃபோர்டபுள் ஹவுசிங் ஊக்குவிக்கும், முதல் வாட்டி வீடு வாங்குறவங்களை கண்டிப்பா ஊக்குவிக்கும். வாடகை வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பா அஃபோர்டபுளா ஒரு வீடை வாங்குறதுக்கு இது முக்கியமா ஒரு நல்ல தருணம்னே சொல்லலாம். கண்டிப்பா இந்த நிதிநிலை அறிக்கைக்கு முன்பிருந்தே ஒரு குறிப்பான ஒரு வேண்டுகோள் வைக்கப்பட்டது. பல்வேறு ஆய்வுகளிலும் அந்த வேண்டுகோள் வைக்கப்பட்டது. சூப்பர் ரிச் ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேல் வருவாய் இருக்கக்கூடியவர்களுக்கு வரி விதிக்க வேண்டும், அவர்கள் வருமானத்தை வரி விதிக்க வேண்டும் இருந்தது. இதற்கு இங்க இருக்கக்கூடிய 4 தொழில் நிறுவனங்களை சேர்ந்தவங்களுடைய கருத்துக்களை நான் கேட்க விரும்புகிறேன். முதல்ல திரு நாராயணமூர்த்தி, சூப்பர் ரிச் அவர்களை வரிக்கு உட்படுத்துவது, அவர்கள் மீது கூடுதலாக வரியை சுமத்துவது அப்படிங்கிற விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த பட்ஜெட் பேஸ் பண்ணி சொல்றீங்க. பொதுவாகவே சூப்பர் ரிச் டாக்ஸ் பண்றது பொருளாதாரத்தை ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு சில மேற்கத்திய நாடுகளுடைய பின்னணியிலும் இந்தியாவிலும் அந்த கோரிக்கை வலியுறுத்தப்படுது. அதற்கான பெரிய அளவுக்கு விஷயங்கள் இல்லைன்னா கூட அந்த 1 கோடி ரூபாய் வருமானத்தை டார்கெட் பண்ணி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய தனிப்பட்ட கருத்து. அது 1 கோடி மேல இருக்கவங்க 1 கோடி மேல இருக்கவங்க கம்மி தான் இருக்கும். அதாவது salaried people, mostly middle class and lower middle class, upper middle class people வரலாம். 1 lakh 1 crore மேல டாக்ஸ் அந்த சர்ச்சார்ஜ் வரலாம். ஆனா அது அவ்வளோ யூஸ் ஆகாத இன்னும் எனக்கு உங்களுடைய கருத்து இதை பத்தி பாத்தீங்கன்னாக்க இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னாக்க 42,000 பேர் தான் இருக்காங்க இந்த 1 கோடி ரூபாய்க்கு மேல டாக்ஸ் இன்கம் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவில். இந்த மேபி அதனால உங்களுக்கு கலெக்ஷன் எக்கச்சமா ஆயிட போறதில்லை. உங்களுக்கு இதெல்லாம் பி அப்ரிஷியபிள் அமௌண்ட். பட் இதுக்கான ஒரு பிரின்சிபல் பேஸ்ல போயிருக்கான்னு தோணுது எனக்கு. ஏன்னா வெளிநாட்டுலாம் இந்த சூப்பர் ரிச் டாக்ஸ் பண்றாங்க. திரு ரங்கராஜன் கூட கான்செப்டை கொண்டு வரத ஒரு டிபேட் வேற நடந்தது. அதில் சில பேரை இப்போ பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில பேர் சொன்னாங்க. உங்களுக்கு பர்சனல் கேட்டீங்கன்னாக்க அஸ் எ ஃபைனான்ஸ் பர்சன் அதனால உங்களுக்கு கலெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்காது உங்களுக்கு. பட் இந்த பிரின்சிபல் பேஸ்ல கொண்டதுனால ஹி வாண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் மேபி இன்னைக்கு 10% சர்சார்ஜா இருக்கலாம், நாளைக்கு பேசிக் ரேட்டே இன்க்ரீஸ் ஆகலாம் சூப்பர் ரிச்சுக்கு. மேபி பிகினிங் ஃபார் தி பிகர் கண்டிப்பா திரு பாலு, நான் உங்கள்ட்ட இந்த கேள்விக்கு வர விரும்பல. ஏன்னா எந்த விதமான இதுக்குள்ளேயும் நீங்க சேர மாட்டீங்கன்னு தெரியும். உங்களுடைய கருத்து என்ன? நான் சொன்ன மாதிரி 42,000 பேர் தான் அந்த இதுக்குள்ளால வருவாங்க அப்படின்னா அந்த டாக்ஸ் கலெக்ஷன் அமௌண்ட் ஒரு பெரிய இம்பாக்ட் உண்டு பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு மாறாக ப்ராபப்ளி டாக்ஸ் பேஸை ஜாஸ்தி இன்க்ரீஸ் பண்றது தான் சரியா இருக்கும். நம்ம நாட்டில் டாக்ஸ் பே பண்ற லிமிட்டுக்கே வராதவங்க நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. அந்த லிமிட் இன்க்ரீஸ் ஆகணும். டாக்ஸ் பேஸ் நிறைய வரும்போது இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ல வெரி ஃபியூ பர்சன்டேஜ் இஸ் பேயிங் தி டாக்ஸ். அதை இன்க்ரீஸ் பண்ணா கண்டிப்பா நல்லதா இருக்கும். உங்களுடைய கருத்து? ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லும்போதே சொன்னார், வேர் வில் தி ஃபினான்ஸ் மினிஸ்டர் வில் கோ அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட் சொல்லும்போது சொன்னார். அதே மாதிரி இருக்கவங்க கிட்ட தான் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லாஜிக்ல. பட் ஈ குட் இந்த டாக்ஸ் நெட்டை வைடன் பண்ணிருக்கலாம். தட் குட் ஹவ் பீன் தி பெஸ்ட் பாசிபிள். இதுல பெருசா இன்கம் ஜெனரேட்டும் பண்ண முடியாது. பட் இந்த சூப்பர் ரிச் டாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல 42,000 பேர் தான் இருக்கிறாங்க அக்ராஸ் த கண்ட்ரி. இது இட் வில் பி a tedious process rather than making money out of this. கண்டிப்பா அந்த வரிசையில் வரலனாலும் திரு பாலு பொதுவான ஒரு கருத்தை பதிவு செய்யலாம். அதாவது மேற்கத்திய நாடுகளினுடைய அந்த பொருளாதார விஷயங்களை பின்பற்றி தான் இது போன்ற அறிவிப்புகள் வருது. போன்ற விவாதங்களே அது போன்ற ஒரு தளங்கள்ல இருந்து ஏற்படுத்தப்படும் சொல்லுது. உண்மையில இது போன்ற விவாதங்கள் எங்கிருந்து வருது? இது சரியா? உங்களுடைய
நடவடிக்கை. இல்ல நிச்சயமாக, அதாவது இந்தியா ஷைனிங்கிறத அந்த பிஜேபி கேம்பெயினை இவர் கிரிட்டிசைஸ் பண்ணார், இந்தியா ஷைனிங் கிடையாதுன்னு. இப்ப ஆனா இவருக்கே ஒரு அஃப்ளூயன்ட் செக்ஷன் வளர்றதுங்கிறது சிதம்பரம் கண்ணிலே தெரியாத மாதிரி தெரியுது. அதாவது எல்லா பேப்பர்லயும் எழுதுறோம். நிறைய பேர் இன்னைக்கு பேலன்ஸ் ஷீட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு 1 கோடி மாசம் சம்பளம் வாங்குற சிஇஓஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அது மாதிரி இந்தியாவில் ஒரு 50 பில்லியனர்ஸ் இருக்காங்க, 5000 கோடி சொத்து உள்ளவங்கலாம் இருக்காங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் இந்த போத் ஃபார் பர்பஸ் ஆஃப் டாக்ஸேஷன் as well as இந்த மாதிரி அந்த லக்ஸரி டாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் போட்டிருக்காரு இல்லையா, அந்த எஸ்யூவிக்கெல்லாம் அவர் தனியா ஒரு சாப்டர் இந்த தடவை பட்ஜெட்ல இந்த அஃப்ளூயன்ட் செக்ஷனுக்கே கொஞ்சம் டார்கெட் பண்ணி பண்ணாம தெரியும். இட்ஸ் ஒன்லி பிகினிங், பட் ஹி ஹஸ் செட் தட்ஸ் ஒன்லி ஃபார் 1 இயர் இருக்காரு, அந்த கம்ஃபர்ட் கொடுத்துருக்காரு. பட் இதை நீ இந்த வைடன் பண்ண போறாரா, டாக்ஸ் அதிகமாக பண்ண போறாரா, ஒரு ரிச் கிளாஸ்னே தனியாக கிரியேட் பண்ண போறாரா? இப்போ சார் சொன்ன இந்த HNI பாப்புலேஷன் இன்க்ரீசிங், அது இந்தியா நிறைய வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ அதனால ஒரு தனி டாக்ஸ் ரேட் வருமாங்கிறது போதான். அறிவுகள் வந்த புதுசுலேயே அசோசியம் போன்ற அமைப்புகள்லாம் இதற்கான எதிர்ப்பு தான் பதிவு செஞ்சிருந்தாங்க. இது முதலீடுகளை குறைக்கும், தொழில் வளர்ச்சியை குறைக்கும் அப்படின்ற விஷயங்களை தான் அவங்க தொடர்ந்து முன்வடிச்சிட்டு வராங்க. அஃபோர்டபிலிட்டி மத்தியில் என்ன மாதிரியான ஒரு பிரதிபலிப்பு? அஃபோர்டபிலிட்டின்னு பாக்குறாங்க. அவருக்கு கொடுக்குறவங்க இன்னொரு 3%, அதாவது இது என்ன 10%ங்கிறது அந்த இதுல சர்சார்ஜ் தானே உங்களுக்கு. ஸோ அந்த 30% ஏற்கனவே கொடுத்துருங்க, இன்னொரு 3% they have to pay. ஸோ அது அந்த மாதிரி தான் சார் சொல்ற மாதிரி பெரிய வருமானம் இல்லாட்டாலும் ஒரு தனியா இந்த கிளாஸ் அஃப்ளூயன்ட் கிளாஸ் வந்துட்டு இருக்காது. இப்ப நீங்க வருமானம் செலுத்துற எல்லாருடைய கிரேவன்ஸ் என்ன சொல்றாங்க, இவ்வளவு பெரிய நாட்டுல 115 கோடி இருக்கிற ஜனத்தொகை 3 கோடி பேர் தான் இன்கம் டாக்ஸ் செலுத்துறான்னு சொன்னாங்க. அப்படி பார்க்க கூடாது. நீங்க காலம்பரே ஏந்திரிச்சில இருந்து நம்ம எல்லாரும் டாக்ஸ் பே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படிதான் பார்க்க முடியும். இன்கம் டாக்ஸ் 3 கோடி பேர் தான் கொடுக்கணும்னு சொல்ல பார்க்க முடியும். அதுக்குள்ள யாரால முடியும், எப்படி எல்லாம் டாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத அந்த மாதிரி தான் பார்க்கணும். இப்போ பொதுவாக நீங்க உங்க தொழில்துறை சார்ந்து ஒரு தொடர்ந்து நிதித்துறையில ஒரு நல்ல ஆளுமை படைத்தவர் முறையில் நிதித்துறைக்கான வளர்ச்சி, நிதித்துறைக்கான ஒதுக்கீடு, நிதித்துறை பலப்படுத்துவது, குறிப்பா பொதுத்துறை வங்கிகளோட பொதுத்துறை சார்ந்த நிதி நிறுவனங்களை பலப்படுத்துவது போன்ற நடவடிக்கைகள்ல என்ன மாதிரியான இந்த பட்ஜெட் செயல்பட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? டோட்டலி இந்த பினான்சியல் செக்டர் அதை முன்னிறுத்துவதற்கு, அதை ஒரு மீட்பு பாதை கொண்டு வருவதற்கு என்ன மாதிரியான உதவிகள் செஞ்சாங்க? ஒரு கர்சரி லுக் ஆஃப் தி பட்ஜெட் பார்த்தோம்னாக்க உங்களுக்கு நிதித்துறையில பேங்க்ஸ் இந்த பேசல் 3 நார்ம்ஸ் கேபிட்டல் அடிக்குவசிங்கிறதுனால ஃபர்தர் கேபிட்டல் வரணும் அப்படிங்கிறதுனால ஒரு சப்போர்ட்லாம் இருக்கிறதுக்கு. இன்னும் என்னன்னாக்கா உங்களுக்கு நிதித்துறையில் பார்த்தாக்கா இந்த பேங்க் விமென்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் பேங்க் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இது நோபடி எக்ஸ்பெக்டட் திஸ் கைண்ட் ஆஃப் திங். ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்னாரு, சில பேங்க்ல லேடிஸே சேர்மனா இருக்காங்க அப்படின்னாங்க. இப்போ எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் லேடிஸ்னு ஒரு புதுசாக நியூ கான்செப்ட் கொண்டு வந்திருக்காரு. இதுதான் பேசிக்கனால இப்போ சொல்ல முடியும் நிதித்துறை பொறுத்தவரையிலையும். அப்கோர்ஸ் தி ஃபண்ட் ரேசிங்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ் ஒரு 50,000 crores வரலையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அப்புறம் இண்டெக்ஸ்டு ஃபண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணலாம் சொல்லியிருக்காரு. டெட் ஃபண்டுக்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. These are some of the things outlined in the budget. கண்டிப்பா ஒட்டுமொத்தமாக இந்த நிதிநிலை அறிக்கை என்பது ஒரு நியூட்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடுநிலையான நிதிநிலை அறிக்கைன்னு சொல்லப்பட்டிருக்கு. பல்வேறு அம்சங்கள் வரவேற்கப்பட்ட அம்சங்கள் இருந்தாலும் பல்வேறு அம்சங்கள் வீழ்ச்சி பாதையில் செல்லக்கூடிய அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு, அந்த மந்த நிலையை போக்குவதற்கு இன்னும் கூடுதலாக ஸ்டிமுலஸ் என சொல்லப்படக்கூடிய நிதி சார்ந்த சலுகைகளை வழங்கியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாதம் பலமாக வைக்கப்படுது. தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நடுநிலையான பட்ஜெட் அப்படிங்கிற வாதமே வைக்கப்படுது. இந்த சிறப்பு வாத நிகழ்ச்சி இத்தோடு நிறைவு பெறுகிறது.